Hi friends, welcome to Tamil Techpedia. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்க நியூ அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஸ்டேட்டஸ் பார்ப்போம். அது குறிப்பிட்ட இடத்த மட்டும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிற டிக்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும். இப்போ எப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ப்ளே ஆகிறதுல அதில் வந்துட்டு ஃபோட்டோவை ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு திரும்பியும் உங்களுக்கு ப்ளே ஆகணும்னா ஜூம் இன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தொடர்ந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது நம்மளுக்கு இப்போ நம்ம ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக இருக்குதுன்னா இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆடியோவாக வைக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ட்ரிக்ஸு. இப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம். கேலரியில் போய்ட்டு வீடியோ ஒன்று சூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ இது எப்படி நம்ம ஆடியோவாக மாற்றுறதுனா இப்போ ப்ளே பண்ணாமல் உங்களுக்கு வீடியோவாக தான் வரும். இது எப்படி ஆடியோவாக மாற்றுறதுனா, இங்கே மேலே பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆடியோவாக மாறிடும். இப்போ நாம் டெக்ஸ்ட் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டெக்ஸ்ட்டுன்ட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு இப்போ நான் போடுறேன் சும்மா சாம்பிளுக்கு. ஹாய், இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹாய் குட் மார்னிங். இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தேன்னா உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல இப்படி வச்சுக்கலாம். இப்போ சென்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது அப்லோட் ஆகிக்கும். அப்லோட் ஆனது இப்போ எப்படி பார்க்குறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாய் குட் மார்னிங் இந்த மாதிரி நீங்கள் வேணுங்கிறத டைப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா. மூணாவது ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ நார்மலாக இங்கிலீஷில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ அது எப்படி லாங்குவேஜ் மாற்றுறதுனா, இங்கே 3 டாட் பட்டன் கொடுத்துருக்காங்களே, 3 டாட் பட்டன் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ எல்லா லாங்குவேஜுமே கொண்டு வந்துட்டாங்க குறிப்பிட்ட அளவுக்கு. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே சேட்ஸான ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அப் லாங்குவேஜ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் மாறிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற இதுக்கு மாற்றிக்கலாம். இப்படி நிறையா லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணுங்கிறத மாற்றிக்க. நான் இப்போதைக்கு இங்கிலீஷ் மட்டுமே வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மீடியா விசிபிலிட்டி. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ இப்படி ஆஃபில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்புகிற ஃபோட்டோ உங்களுக்கு மீடியாவில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிறத காட்டும். அதுவே இந்த மீடியா விசிபிலிட்டி ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் ஸ்டோரேஜில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேலரியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிறதோ இல்லை நீங்கள் அனுப்புகிறதோ அதில் எதுவுமே உங்களோட இதில் காட்டாது. ஃபைல் மேனேஜரில் எதுவுமே காட்டாது கேலரியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.